ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு ஈஸியான மீன் குழம்பு எப்படி செய்கிறது பார்க்கலாமாங்க. க்ளீன் பண்ண மீன் எடுத்துக்கலாம். அதில் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துருக்கோம். அது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம். பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி குழம்பு வைக்கிறதுனால நம்மளுக்கு எண்ணெயோட அளவு ரொம்ப கம்மியாயிடும். எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்க வேணாம்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி மீன் குழம்பை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகா கீறிட்டு சேர்த்துக்கலாம். இவ்வளோதான். இப்போ இதை எடுத்து கேஸில் வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு சூடானதும் கடுகு வெந்தயம் போட்டு பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. தாளிப்பை எடுத்து நம்ம குழம்போடு சேர்த்துக்கலாம். லைட்டாக கலந்து விட்டால் போதும், ரொம்ப கலந்து விட தேவையில்லை, அப்புறம் மீன் உடஞ்சிரும். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இந்த மீன் குழம்ப சட்டியில் வச்சுருக்கோம். அதுவே ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதுக்கப்புறமா வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் எல்லோரும் சட்டிலேயே வைக்க ட்ரை பண்ணுங்கள். அதான் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு நல்லா திக்காக அடிச்சு பாருங்கள். இப்போ நம்ம மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் கூடவே மீனும் வறுத்து சாப்பிட்டோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.